செட்னா என்ன அப்படிங்கும்போது எப்படி செட்டுன்னு நீ ரியல் ஓரியன்டா சொல்ல உன்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கேட்பாங்க கரெக்ட்டுங்களா அது எப்படி நீ எஸ் சார். இப்ப தரண்குமாருக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்க சார் மெனி கிளாஸ் ரூம் ஆர் இன் ரிலேஷன்ஷிப் எதுல இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது என்னது மேபி கிளாஸ் ரூம்ல இருக்கலாம் ஆர் நெய்பரா இருக்கலாம் ஆர் ரிலேஷனா இருக்கலாம் வேற எங்கேயாச்சும் கிடைக்குமா இப்போ சோசியல் மீடியா வந்துச்சு மேபி சோசியல் மீடியா கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் பட் சோசியல் மீடியா வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னா எஃபெக்டிவா இருக்காது எப்படியே பார்த்து நேச்சுரலா நேர்ல பார்த்து பழகுறவங்க தான் நல்லா சூப்பரான ஃப்ரெண்டா இருப்பாங்க சோசியல் மீடியா ஜஸ்ட் லைக் எப்படி இருக்கிற சரி இது விளையாடலாமா கேம் மேபி சோசியல் மீடியா ஃப்ரெண்ட் எப்படி இருக்க போறாங்க என்ன ஷேரிங் இருக்கும் த்ரூ இமெயில் இல்ல ஒரு கேமுக்கு இது விளையாடுற மாதிரி இருக்கும் பட் ரியலா மீட் பண்ற ஃப்ரெண்ட் தான் உண்மையான ஃப்ரெண்டா இருப்பாங்க நிறைய பேர் நம்ம இது பண்ணலாம் சரிங்களா த்ரீ டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் சார். என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன் ஒன்னு கிளாஸ் ரூம்ல இருக்கலாம் உங்க அட்மாஸ்பியர்ல ரெண்டாவது நெய்பரா இருக்கலாம் மூணாவது ரிலேஷனா இருக்கலாம் நாலாவது ஆப்ஷன் சோசியல் மீடியா ஃப்ரெண்ட் நம்ம சோசியல் மீடியா வேண்டாம் சொல்றாங்க யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்டு நான் இது சொல்ல மாட்டேன் சொல்லுங்க இதை வச்சு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதுக்காக சொல்றேன் வெயிட் பண்ணுங்க சார் ஃப்ரெண்டு நிறைய மெனியாக இருக்கிறது கலெக்ஷன் ஆஃப் இல்ல இல்ல நான் டெபினிஷனா கேட்கக்கூடாது ஜஸ்ட் ஃப்ரெண்டு யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றேன் அது நம்ம அப்புறமேல பேசலாம் செட்டு பத்தி அப்புறமேல பேசிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல்ல இருக்கிறாங்களா இல்ல ரிலேஷன்ல இருக்கிறாங்களா இல்ல நெய்பர்ல இருக்கிறாங்களா இல்ல சோசியல் மீடியால இருக்கிறாங்களா 4 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் மேக்ஸிமம் ஃப்ரெண்டு எங்க இருக்கிறாங்க அப்ப ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிளாஸ் மெட்ஸ் ஆர் கிளாஸ் ரூம் ஆர் ஸ்கூல் ஓகேங்களா ரெண்டாவது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நெய்பர் ஓகேங்களா நெய்பர் மூணாவது பார்த்தீங்கன்னா யார் எடுத்தது சொன்னேன் நெய்பரு ஃப்ரெண்ட் அதாவது ரிலேட்டிவ் கரெக்டுங்களா நாலாவது தான் ரிலேட்டிவ் நாலாவது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா இதுல உனக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கிறாங்க கண்ணு கிளாஸ் ரூம்லயா நெய்பரா ரிலேட்டிவா சோசியல் மீடியாவா டக்குன்னு சொல்லு அப்பதான் அடுத்தடுத்து பார்க்க முடியும் சார் சார் அகைன் ஹலோ வாய்ஸ் பிரேக் ஆகுதா எஸ் சார் சார் திரும்பி சொல்லுங்க சார் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யார் யார் இருக்கிறாங்க கேட்டேன் அதாவது எந்த இதுல வந்து அதிகமா இருக்கிறாங்க கேட்டேன் கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்களா கிளாஸ் ரூம் நெய்பரா ரிலேட்டிவா சோசியல் மீடியாவா அப்படிங்கும்போது நீ ஒரு ஆன்சர் சொல்லிக்கிற கிளாஸ் ரூம் சொல்லிக்கிற கரெக்டுங்களா எஸ் சார் ஏன் கிளாஸ் ரூம்ல அதிகமா இருக்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னா நீ வீட்டில் இருக்கிற விட கிளாஸ் ரூம்ல வந்து உனக்கு எத்தனை டேஸ் வந்து கிளாஸ் இருக்கும் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்குமா எத்தனை நாள் இருக்கும் 6 டேஸா 5 டேஸ் தான் ஒர்க்கிங் டே எஸ் சார் 6 டேஸ் அப்ப மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் உனக்கு கிளாஸ் இருக்குது அப்ப மினிமம் பார்த்தா 8 to 10 ஹவர்ஸ் பக்கமா கிளாஸ் ரூம்ல இருப்ப கரெக்ட்டுங்களா நேரம் ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ற கரெக்ட்டுங்களா டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்க மீட் பண்றதோட யாரை மீட் பண்ணுவ டீச்சர்ஸ் மீட் பண்ணுவ இல்ல அங்க ஒர்க்கர்ஸ் மீட் பண்ணுவ அண்டு உன்னோட கிளாஸ் பக்கத்துல இருக்கிறவங்க மீட் பண்ணுவ அதாவது உங்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேபி எல்கேஜில இருந்து இருக்கலாம் எல்கேஜில இருந்து +2 வரைக்கும் இருக்கலாம் சரிங்களா அப்ப இங்க ஸ்டூடெண்ட் மீட் பண்ணுவ பட் பர்டிகுலரா என்னது நீ +2 +1 படிக்கும் போது +1 இருக்கிற கிளாஸ்ல உன் நெய்பர் உன்னோட பெஞ்சில உட்காந்துருக்கணும் இல்லைன்னா உன்னோட கிளாஸ்ல அட்மாஸ்பியர்ல உட்காந்துருக்கணும் நிறைய டைம் மீட் பண்ணுவேன் சரிங்களா இந்த 8 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது அதிகமா மீட் பண்றவங்க யாரு இந்த +1 கிளாஸ் ரூம்ல உன் பக்கத்துல இருக்கிற பெஞ்சிலையோ இல்ல உன்னோட கிளாஸ் ரூம்ல இருக்கிறவங்க மட்டும் தான் அதிக நேரம் மீட் பண்ணுவேன் கரெக்ட்டுங்களா இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் மற்றபடி யாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது அதே மாதிரி நெய்பருங்க யாரு பக்கத்து வீட்டுக்காரங்க யாரா இருக்க போறா உங்க பக்கத்துல அதிகமா பேசணும் பக்கத்து வீட்டுக்காரங்க அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது கரெக்ட்டுங்களா உங்க தம்பி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கிற பெரியவங்க இருப்பாங்க இல்ல ஒரே வயசு பசங்க வந்து தம்பி நம்ம இடையிலாமா தரண்குமார் நம்ம இடையிலாமா கூட கேட்டுட்டு இது பண்ணலாம் அந்த மாதிரி யார் மோட்டிவேஷனா பேசிட்டு நம்ம கூட மிங்கிள் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் கரெக்ட்டுங்களா ரிலேட்டிவ்கிட்ட நம்ம எல்லாத்திலையும் பேசுவோம் பட் பர்டிகுலர் ரிலேட்டிவ் மட்டும் தான் நம்மளுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம வந்து டேக் கேர் பண்ணிட்டு நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்லியே மூவ் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெபினிஷன் இருக்குது
கிளாஸ் ரூம்னா ஒரு ஸ்கூல் அட்மாஸ்பியர்ல உன்னோட கிளாஸ்ல உன்னோட பெஞ்சில உட்காந்துருக்கணும்னா ஃப்ரெண்டா இருக்கு. இல்லைன்னா உன்னோட கிளாஸ் ரூம்ல உனக்கு பிடிச்சவனா தான் ஃப்ரெண்டா இருக்க போறான். உனக்கு பிடிக்காதவங்க கண்டிப்பா ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு Yes, கிளாஸ் sir. Correct. பேர் இருக்கிறாங்க. 50 பேர்ல ஒரு 5 பேர் தான் உனக்கு பிடிக்கும். 50 பேர் பிடிக்கணும்னு உனக்கு கண்டிஷன் கிடையாது. கரெக்ட்டுங்களா? Yes, sir. Correct, sir. அப்ப இதெல்லாம் சேர்த்துனது என்னடா கண்ணு அப்படின்னா அதுக்கு பேரு ஒரு ஃப்ரெண்டா இருக்க போறான். இப்ப தரண்குமார்னு ஒருத்தர் இருக்கிறான்னா அவனுக்கு மினிமம் 5 பேர் இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? எவ்வளவு ஃப்ரெண்ட் Yes, sir. இருக்காங்க? நீ ஒரு செட் சொல்றா கண்ணு. எத்தனை பேர் இருக்கிறாங்க உனக்கு ஃப்ரெண்ட்? Sir, அஞ்சு பேர். இல்ல நான் பொதுவா சொன்னேன். உனக்கு எத்தனை பேர் ஃப்ரெண்ட் இருக்காங்க? பொதுவா தான் சொன்னேன். 5 பேர் இல்ல. உனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க நீ சொல்லு. எத்தனை பேர் கூட எப்பயும் சாப்பிடுறது, விளையாடுறது, இல்ல ஜாலியா ஏதோ ஒன்று பேசுறது, இல்ல படிக்கிறது ஷேர் பண்றது, எத்தனை பேர் ஷேர் பண்ணுவேன்? Sir, 10 students. 10 நம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கிடையாது, உனக்கு ஃப்ரெண்டு தான். ஓகே, நாங்க தான் ஸ்டூடெண்ட் சொல்லுவோம். நீ 10 நம்பர்ஸ், சரிங்களா? 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? சூப்பரா இருக்குங்க. 10 பேர் பக்கமா அந்த 10 பேரும் எப்படி உனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ஜெக்டிவ் தான். உன்னோட கேரக்டருக்கு அவனோட கேரக்டர் ஒத்து போகணும். இல்லைன்னா அவன் வந்து ஃப்ரெண்டா இருக்க மாட்டான். புரியுதுங்களா? நான் சொல்றது சொல்லி தரேன். நான் அதுக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறேன். Yes, sir. Understand பண்ண முடியுது சார். இப்ப ஒரு சில கேரக்டர் பார்த்தா உனக்குன்னே தரண்குமாருக்குன்னு ஒரு சில கேரக்டர் இருக்கும். அப்ப அந்த கேரக்டருக்கு வந்து இந்த 10 நம்பர்ஸ்ல யாராவது ஒத்து போகணும், 10 நம்பர்ஸ்மே ஒத்து போகணும். ஒரு சில கேரக்டர் அத்தனை கேரக்டரும் ஒத்து போகணும் அவசியம் கிடையாது. நீ செய்யற சில பழக்கங்கள் வந்து இந்த 10 பேருக்கு ஒத்து போயிருக்கணும். அதே மாதிரி இந்த 10 பேருக்கு செய்யறது ஒரு சில பழக்கம் வந்து உனக்கு ஒத்து போயிருக்கணும். அப்பதான் ஃப்ரெண்டா இருப்பீங்க தவிர இல்லைன்னா ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்க. சரிங்களா? எஸ் சார். திஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இது ஏன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன்னா, செட்டுன்னா என்ன? செட்டு சேர்ந்து சுத்துறீங்களான்னு ஒரு இது பேசிப்பாங்க. செட்டா இருக்கிறீங்களா, நீங்க எப்பயும் ஒரே செட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஒருத்தன் தனியா இருந்தா இண்டிவிஜுவல்பாங்க, ஒரு 2 பேர் இருந்தா ஓகே கம்பைன்பாங்க. இதே மோர் தென் 2 நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் இருந்தா என்ன செட்டு சேர்ந்து இது வேலை பண்றீங்களா, செட்டு சேர்ந்து படிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு சொல்லுவாங்க. நான் இருக்குங்களா? எஸ் சார். அப்போ ஒரு நம்பர்ஸ் இருந்தா இண்டிவிஜுவல், ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் இருந்தா கம்பைன், 3 பேருக்கு மேல 4-5 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது? செட். செட் அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? செட் எப்படி லிங்க் பண்ணனும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாங்கன்னு? அப்ப செட் வேணும். எல்லாம் ஒருத்தன் எவன் ஒரு ரோட்ல போறவன உட்கார வைக்க மாட்டீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். உன்னோட பர்சனல் இஷ்யூஸ்க்கு கரெக்ட்டா டேக் கேர் பண்றவன் யாரோ அவன் தான் உன்னோட ஃப்ரெண்ட். அதே மாதிரி செட்டுக்கும் ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட் வேர்டு சொல்றான். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டிவ். ஓகே, வெல் டிஃபைன்ட் என்ன? உன்னோட கேரக்டர் என்ன, உன்னோட டேக் கேர் பண்றவங்க பசங்க யாரு, அதே மாதிரி அவங்களோட கேரக்டரும் உனக்கு செட் ஆகணும். சரிங்களா? வந்து நம்ம செட்டா நோட் பண்ண முடியும் தவிர மத்தவங்க யாரையும் செட்டா நோட் பண்ண முடியாது. தட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்டிவ். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட். இது ஏன் தெரியுதா? இந்த பாயிண்ட் என்ன, அது செட் கிடையாது. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி கண்ணு? எஸ் சார். சூப்பரா கண்ணு. அப்ப ஒரு குறிப்பிட்ட இதுல தான் நம்ம வந்து செட் அமைக்க முடியும். யார் யாரு? கிளாஸ் ரூம்ல இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம், நெய்பரா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம், ரிலேட்டிவா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம். சோசியல் மீடியா சம் டிஸ்டர்ப் கேஸ் மேபி அந்த அளவுக்கு ரியாலிட்டியா இருக்குமா எனக்கு தெரியல. ஆனா சோசியல் மீடியா ஃப்ரெண்ட் இருக்காங்களா கண்ணு? இல்லங்க சார். சூப்பர், வெரி குட். அப்படிதான் எனக்கு தெரியாதவங்க ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப சாஸ்தியம்ன்றது. மேபி அதுலயே நிறைய பேர் இருக்கிறாங்க, நமக்கு தெரியல. அந்த அளவுக்கு நான் அதுல அனுபவிச்சதில்ல. மேபி இந்த காலத்து ட்ராக்ல இருக்கலாம். அதுதான் பண்ணி கேட்டேன். ஓகே, அப்ப இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்ம ரியாலிட்டியா பழகிறவங்க வந்து இவங்க தான் செட்டு. சரிங்களா? இவங்களுக்குள்ளதான் இருக்கும். சரி, இப்ப செட்டு வந்து இங்க யார யாரை எப்படி நம்ம டிபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சில கேசஸ் சொல்றேன், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் சிஸ்டம். ஆல்ரெடி சொல்லிக்கிறேன் நம்பர் சிஸ்டம் யார் யாரு எவன் எப்படி இருப்பான்னு சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? நம்பர் சிஸ்டத்தை பத்தி ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இது வந்து அப்லோட் பண்றதுக்காக உனக்கு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன், பார்த்துக்கங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு சில நம்பர் சொன்னீங்க, நீங்க சொல்லுங்க. இப்பயும் சொல்லுங்க. நம்பர் சிஸ்டத்துல யார் யாரை என்னென்ன நம்பர் இருக்கணும் நீங்க சொல்லுங்க. ஆல்ரெடி ரேஷனல் நம்பர்ஸ், ஓகே, irrational numbers, ஓகே, natural numbers, ஓகே, whole numbers, ஓகே, prime numbers. அப்புறம் பிரைம் நம்பர்ல ஓகே. சரி, ஆர்டர் பண்ணி சொல்லுங்க. சூப்பர், நீ எல்லாமே சொன்னது கரெக்ட் தான், எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சூப்பர் கரெக்ட் தான். ஓகே, நான் அதை ஆர்டர் பண்ணி நீ சொன்னதே ஆர்டர் பண்ணி எழுதுனேன். ஃபர்ஸ்ட் நம்பரும் மினிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் தான். ஓகே, மினிமம் நம்பர். ஏன்னா அவனோட நோட்டேஷன் பார்த்தா என்ன நோட் பண்ணுவாங்க, அவனோட வேல்யூஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 ஸ்டார்ட் ஆகும். 2 3 டாட் டாட் டாட்
அப் டு எது வரைக்கும் வருவானுங்க? இன்ஃபினிட்டி வரைக்கும் வருவாங்க. இன்ஃபினிட்டி. எஸ் சார். ரெண்டாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா நேச்சுரலுக்கு அப்புறம் ஹோல் நம்பர் அடுத்தவன். இதை விட கொஞ்சம் பெரியவன் வச்சுக்குவேன். ஹோல் நம்பர் பெரியவன பெருசனா இல்ல, ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் ஆட் ஆகறான். யார் அவன்? 0. அவ்வளவுதான் கண்டு. வெரி குட். இந்த நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்க்கணும். இன்ஜினியரிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு தேர்ட் இயர் இந்த நம்பர் சிஸ்டம் வருது. இது ரொம்ப சிம்பிளானது, லோயர் கிளாஸ் படிச்சதுதான். இதுல என்னது எழுதுறதுல புரியல, அதாவது இந்த நம்பர் சிஸ்டம் யாருன்னு எனக்கு புரியலன்னா உடனே கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? மூணாவது இன்டிஜர்ஸ். இன்டிஜர் யாருன்னு நோட் பண்ணுவீங்க? இஜெட் நோட் பண்ணுவீங்க ஆர் ஐ நோட் பண்ணுவீங்க. இஜெட் தான் நோட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஐ நோட் பண்ணுவாங்க. அது எப்படி எழுதலாம்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 0 சாப்பிடுவோம். 0 இங்க போட்டுங்க. 0, பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 டாட் 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 பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் இது சப்டிவைட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா இன்டிஜர்ஸ்லேயே 2 சப்டிவைட் ஆகுது. என்னன்னா இஜெட் பிளஸ் நோட் பண்ணுவாங்க, இஜெட் மைனஸ் நோட் பண்ணுவாங்க. இஜெட் பிளஸ் என்னது? பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகே, பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இஜெட் பிளஸ் நோட் பண்ணா அது பேர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அப்ப அத மீனிங் என்ன? எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, டாட் 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 இன்ஃபினிட்டின்னு வரும். சரிங்களா? அப்ப இதனோட வேல்யூ என்ன? ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். கரெக்ட்டா? பாசிட்டிவ் இன்டிஜர்னா மீனிங் என்ன? இது நான் நேச்சுரல் நம்பர். ஈஸியா கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்னா நேச்சுரல் நம்பர். நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா என்னது? -1, -2 டாட் 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 மைனஸ் இன்ஃபினிட்டி. ஆக்சுவலா இப்படி எழுதக்கூடாது, லோயஸ்ட் டு ஹையஸ்ட் தான் எழுதணும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ற வேல்யூ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? எழுதும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டாட் 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 -3 -2 -1 இப்படி தான் எழுதி ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? சார், இதுல என்ன டவுட் இருக்குதாங்க இந்த ரெண்டு செட்ல? இல்லைங்க சார். இது நியூவா ஒன்று டிஃபைன் பண்றாங்க, நான் ஜீரோ இன்டிஜர் நம்பர். அது எப்படி நோட் பண்றாங்க பாருங்க. இஜெட் இஸ் எலிமினேட்டிங் ஜீரோ செட் ஆர் இஜெட் -0. சரிங்களா? ஆர் இஜெட் ஸ்டார். இது மூணுமே என்னன்னு சொல்றாங்க? நான் ஜீரோ இன்டிஜர் நம்பர். என்ன சொல்றாங்க? நான் ஜீரோ இன்டிஜர். ஆமா, இது மூணுக்குமே ஒரே நேம் தான், நான் ஜீரோ இன்டிஜர் நம்பர். அப்படின்னு மீனிங் என்ன கண்ணு? எனி ஐடியா? ஜீரோ விட்டுட்டு மற்ற வரண்டாங்க, அவ்வளவுதான். பெருசா திங்க் பண்ணோம்னா நான் ஜீரோன்னு ஜீரோ இல்லாம எழுதுறது. அப்படின்னு மீனிங் என்ன? ஜீரோ இல்லாத பிளஸ் ஆர் -1 பிளஸ் ஆர் டாட் 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 பிளஸ் ஆர் மைனஸ் இன்ஃபினிட்டி. அப்ப இந்த மாதிரி ஜீரோ போட்டுக்கணும்ல, இந்த ஜீரோ மட்டும் கட் ஆயிரும். இந்த ஜீரோ மட்டும் கட் ஆயிரும், மற்ற எல்லா எலிமெண்ட்டும் வந்து அதான் நான் ஜீரோ இன்டிஜர் நம்பர். சரிங்களா? எஸ் சார். சரி, இது வரைக்கும் ஓகே, நீங்க கன்வீட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த 2 நம்பர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா நம்பருமே இம்பார்ட்டன்ட், பட் இதை டெஃபினிஷன் கரெக்டாக கிளியரா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது யாருன்னா நீங்க சொன்ன நம்பர் வந்து ரேஷனல் நம்பர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார், ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பரோட நோட்டேஷன் என்ன? q. அதோட ஃபார்மேட் p by q. p is not equal to 0, p, q is a belongs to integer. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? எஸ் சார். அப்ப ஒரு ஐடியா நோட் பண்ணிக்கங்க. p by q னா இப்ப 4/2 எவ்வளவு? 2வா? 2. எஸ் சார். அப்ப இது இன்டிஜர் தானே? இன்டிஜர் சொல்லலாம், நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம். எஸ் சார். கரெக்ட்டா? அப்ப இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் சொல்ற பாயிண்ட் வந்து எக்ஸாக்ட்டா புரிஞ்சுக்கங்க. 4/2ங்கிறது 2. அப்ப இது என்னது? நேச்சுரல் நம்பர் சொல்லலாம், ஹோல் நம்பர் சொல்லலாம், இன்டிஜர் சொல்லலாம். சரி, அடுத்த பாயிண்ட் π/2. π/2 ன்னா என்னது? 2.5. 2.5. அப்ப டெசிமல். கரெக்ட்டுங்களா? அப்ப டெசிமல் இது ஃபைனைட் டெசிமலா இருக்குது. கரெக்ட்டா? டெசிமல் வித் ஃபைனைட். 2.5 ஃபைனைட் மீனிங் என்ன? கண்டினியூ ஆகல. 2.5 னா ஸ்டாப் ஆயிடுச்சு, டெர்மினேட்டிங் ஆயிடுச்சு. நான் டெர்மினேட்டிங்ல டெர்மினேட்டிங் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். டெர்மினேட்டிங். ஃபைனைட் டெர்மினேட்டிங் எழுதிங்க. என்ன உங்களோட வேர்ட்ல வந்து டெர்மினேட்டிங்னா டெர்மினேட்டிங் எழுதிங்க. சரிங்களா? சரி, அடுத்த பாயிண்ட் இது பாருங்க. ஒரு ரேஷனல் நம்பர் தான் நேம். இது எத்தனை கண்டென்ட்டா கொடுக்குறோம் பாத்துங்க. எப்படி வேணா நம்பர் இருக்குதுக்கா அது கொடுக்குறோம். அடுத்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஞ்சம் கேர் பண்ணுங்க. 2/3. 2/3 ஓட வேல்யூ என்னடா கண்ணு? 0.67 சார். 7 ஓட முடியுதா? 6 போயிட்டு இருக்குதா?
சார் 6 பேட் இருக்கு, ஆனால் 6 அப்படி எழுதக்கூடாது. இது நம்ம வந்து நார்மலா கவுண்ட் பண்ணும்போது அப்படி எழுதிக்கலாம். பட் இது என்னது, இது இன்ஃபினைட் டெசிமல். கரெக்டா? இன்ஃபினைட் பிளேஸ் போயிட்டு இருக்குது. அப்ப இது என்னது, இது என்ன எழுதலாம், ரெக்கரிங் ஆகும். 0.66 பார்னு எழுதணும். அஸ் பர் ரூல் படி இதுதான் கரெக்ட். அஸ் பர் ரூல் படி இதுதான் கரெக்ட். நாம என்ன பண்ணுவோம், ஒரு டெசிமல் மேல ஸ்டாப் பண்றதுக்காக அது முன்னாடி நம்பர்ல 6.7 எழுதிக்குவோம். சரிங்களா? அது ரவுண்ட் அப் பண்ணது வந்து ரவுண்ட் அப். நீ சொன்னீங்களே அதுக்கு ரவுண்ட் அப் இன்டிஜர், ரவுண்ட் அப் நம்பர், ரவுண்ட் அப். ஓகே, ரவுண்ட் அப் நம்பர் என்னது 0.67 நோட் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு என்ன நம்பர் சிஸ்டம் படிக்கும்போது ரவுண்ட் அப் படிக்க வேணாம், ஜெனரல் வியூ வேணும், அதை நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? சார். அப்ப இதுக்கு பேர் என்ன, ரெக்கரிங், நான் ரெக்கரிங் கிடையாது. அப்ப மேல பார்த்தது டெரிமினேட்டிங், இதுக்கு பேர் ரெக்கரிங். இது எல்லா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதான் வந்து ரேஷனல் நம்பர். என்னவா வரலாம், ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது இன்டிஜரா வரலாம், ஒரு நம்பர் டிவைட் பண்ணும்போது டெசிமல் டெரிமினேட்டிங்ல வரலாம், ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது ரெக்கரிங்கா வரலாம். இது எல்லாம் சேர்ந்தவன் யாரு, ரேஷனல் நம்பர்ஸ். கிளியரா? ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் கிளியரா? எஸ் சார். இதுக்கு ஆப்போசிட் டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த நம்பர் தான் யாரு, இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் அதோட நோட்டேஷன் ஐஆர் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஐஆர், ஐஆர் நோட் பண்ணுவாங்க. அதை என்ன சொல்லுவீங்க, பி பை கியூ ஃபார்மெட்ல எழுத முடியாது, cannot be right. ஓகே, இப்படி எழுத பி பை கியூ ஃபார்ம்ல எழுத முடியாது, cannot be right, பி பை cannot be p by q form, p by q form. So okay, இது ஒரு பாயிண்ட். இதுக்கு ஆப்போசிட் நம்பர், ஆப்போசிட் மீனிங் என்ன, இட் இஸ் நாட் அதர் தென், அதாவது என்ன சொல்லுவீங்க, இட் இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர். ஓகே, இட் இஸ் நாட் ஏ ரேஷனல் நம்பர். அப்ப ரேஷனல் நம்பர் இல்லைன்னா என்னது, அதர் தென் ரேஷனல் நம்பர். அப்ப அதர் மீனிங் என்ன, அதர் தென் ரேஷனல் நம்பர். அப்படின்னா மீனிங் என்ன, அதர் தென் ரேஷனல் நம்பர். நம்பர் மீனிங் என்ன, ரேஷனல் நம்பர் இல்லாதது. ரேஷனல் நம்பர் இல்லாதனா என்னது, இந்த மூணு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது, மேல சொன்ன மூணு பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது சொல்லிட்டோம், cannot be right, p by q ஃபார்மேட். அப்ப ஃபைனைட் டெசிமல் கண்டிப்பா இருக்காது. அப்ப அந்த ரெண்டு பாயிண்ட் எழுதிக்கங்க. கண்டிப்பா என்ன இருக்காது, நான் டெரிமினேட்டிங். கரெக்ட்டுங்களா? ஃபைனைட். ஓகே, ஃபைனைட் டெசிமல் இருக்காதுன்னு எழுதிக்கங்க. நான் நான் டெரிமினேட்டிங் இருக்கு, ஃபைனைட் டெசிமல் வேல்யூஸ் இருக்காது. ஓகே, ஃபைனைட் டெசிமல் வேல்யூ not possible, ஃபைனைட் டெசிமல் வேல்யூ not possible. அதே மாதிரி நான் டெரிமினேட்டிங். கரெக்ட்டா? நான் டெரிமினேட்டிங். ஸோ அடுத்த கான்செப்ட் என்ன, ரெக்கரிங் இருக்குது, இங்க நான் ரெக்கரிங். கரெக்ட்டுங்களாப்பா? நான் ரெக்கரிங். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதாவது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர் எல்லாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பர் யாரு, எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாத நம்பருமே என்னது, இரேஷனல் நம்பர். இரேஷனல் நம்பர் எதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையோ அத்தனை நம்பரும் என்னது, இரேஷனல் நம்பர். சரிங்களா? அடுத்து பையோட வேல்யூ 3.14 போயிட்டே இருக்கும். அடுத்து ஈயோட வேல்யூ சம்திங் போயிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இரேஷனல் நம்பர். சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த இரேஷனல் நம்பர். சரிங்களா? எஸ் சார். வேற என்னடா கண்டுபிடிக்கும், ரேஷனல் முடிச்சாச்சு, இரேஷனல் முடிச்சாச்சு. அடுத்தது யார் இருக்கிறாங்கன்னா ரியல் நம்பர்ஸ். வெரி குட், வெரி குட், வெரி குட். ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸோட நோட்டேஷன் என்னன்னா ஆர் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதனோட கான்செப்ட் என்னது, நோட்டேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. இது ஓப்பன் இன்டர்வல். இதுக்கு பேர் என்னது, ஓப்பன் இன்டர்வல். இப்படி போட்டா நல்லா நோட் பண்ணிக்கங்க, இப்படி போட்டா இதுக்கு பேர் ஓப்பன் இன்டர்வல். சரிங்களா? நோட் பண்ணிக்கங்க. இந்த நோட்டேஷன் போட்டு ஓப்பன் இன்டர்வல்னா என்ன சொல்றேன். அதே மாதிரி இப்படி போடாங்கன்னா இதுக்கு பேர் க்ளோஸ் இன்டர்வல். ஸ்கொயர் பிராக்கெட்ல போடாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, க்ளோஸ் இன்டர்வல். க்ளோஸ் இன்டர்வல். சரியாப்பா? எஸ் சார். அப்படின்னு என்ன சார், ஓப்பன் இன்டர்வல் என்ன, க்ளோஸ் இன்டர்வல் என்ன அப்படின்னா, ஒரு சாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். இங்க 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்குது. 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு நம்பர் இருக்கு. 10 வரைக்கும். அப்ப என்னாச்சு, 1 2 3 4 5 6 7, அதே மாதிரி 8 9 10. சரிங்களா? எஸ் சார். இப்போ என்னன்னா, இப்போ நான் இது ஒரு ரெண்டு விதமா நோட் பண்றேன்.
ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 1,9. அடுத்தது க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 1,9. அப்படின்னா இது எப்படி வரும் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்டர்வல்னா இந்த ஒன்னுக்கு அப்பர் இருக்கிற வேல்யூ. ஓப்பன் இன்டர்வல் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஒன்னு எக்ஸிட் ஆகல. இந்த ஒன்னும் இந்த 10 எக்ஸிட் ஆகாது. ஒன்னுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ பாருங்க 1.1ங்கிற மாதிரி ஒரு வேல்யூ வரும்ல, அது 10க்கு முன்னாடி எனக்கும் 9.9 அந்த மாதிரி வரும்ல, அந்த வேல்யூல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இது ஓப்பன் இன்டர்வல். இதே க்ளோஸ் இன்டர்வல் என்ன ஆகும்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. க்ளோஸ் இன்டர்வல்னா 1 10 இருக்குது. என்ன ஆகும்னா இந்த 1 இன்க்ளூடட் 10 இன்க்ளூடட் லைஸ் பிட்வீன் வேல்யூ இன்க்ளூடட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். ஓப்பன் இன்டர்வல்னா கம்பல்சரி 1 10 இருக்காது. க்ளோஸ் இன்டர்வல்னா என்ன ஆகும்? 1 இருக்கும் 10 இருக்கும், லைஸ் பிட்வீன் வேல்யூ இருக்கும். தட்ஸ் ஆல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இன்டர்வலோட கான்செப்ட். அப்ப இங்க என்ன செய்யலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டினா நம்மளுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி நம்மளுக்கு என்ன வேல்யூனே தெரியாது. அப்ப அந்த வேல்யூ மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற லைஸ் பிட்வீன் வேல்யூ என்னெல்லாம் கிடைக்குமோ அதை நம்ம என்ட்ரி பண்ணினா ரியல் நம்பர். சரிங்களா? எஸ் சார். அப்படியே என்னென்ன நம்பர் இருக்குமோ அத்தனை நம்பர் இருக்குமே. இது வரைக்கும் நம்ம என்னென்ன நம்பர் பார்த்தோம்? ரேஷனல், இரேஷனல் பார்த்தோம். ரேஷனலுக்குள்ளே என்ன இருக்குது? ரேஷனல் நம்பர் வரும், இரேஷனல் நம்பர் வரும். சரிங்களா? இந்த லைஸ் பிட்வீன் மைனஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி என்ன வரும்? ரேஷனல், இரேஷனல். இந்த ரேஷனுக்குள்ளதான் யார் இருப்பான்னு சொல்லிட்டேன். ரேஷனுக்குள்ளதான் யார் இருப்பா? நேச்சுரல் நம்பர் இருப்பா, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் அண்ட் இன்டிஜர்ஸ். பாத்தீங்களா? எல்லா நம்பரும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. சரிங்களா? எஸ் சார். இது வரைக்கும் படிச்சிருக்கிறது தான் நீங்க 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சீங்க. இப்போ நீங்க +1 படிக்கிறனால காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ என்னது? ரியல் நம்பருக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குதுன்னு நீங்க இப்போ +1 தான் படிக்க போறீங்க. அந்த நம்பருக்கு யார் அவன்? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது வந்து நீங்க +1 இப்ப படிக்க போறீங்க. சரிங்களா கண்ணே? +1ல தான் ஸ்டார்ட் ஆகுது காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி. சரியா கண்ணே? எஸ் சார். அவனோட நோட்டேஷன் என்ன? C நோட் பண்றாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் C னால அவன் C நோட் பண்றாங்க. அந்த நம்பரோட ஃபார்மேட் பாத்தீங்கன்னா A + IP. அந்த ஐங்கிறது யாரு அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். √4 வேல்யூ நம்ம டக்குன்னு 2ன்னு சொல்லிடுவேன். அதே √-2 வந்தா -4 சாரி √-4 வந்தா என்ன வேல்யூ போடுவா? அதுதான் cannot be defined in real number place. பட் காம்ப்ளெக்ஸ் பிளேஸ்ல இதோட வேல்யூ என்னன்னா 2i, i = √-1. this is a very important point. அப்ப லோயர் கிளாஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது cannot be defined up to 10th வரைக்கும். கரெக்ட்டுங்களா? சார். up to 10th வரைக்குமே cannot be defined நீ ஒரு வேர்ட் சொன்னா அதான் 10th வரைக்கும் படிச்சது. பட் +1 வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ற பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே. அப்ப இது வந்து ரூட்னு வரனால மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ண போறோம்? பிளஸ் ஆர் மைனஸ். எப்பெல்லாம் ஸ்கொயர் ரூட் வருதோ அப்பனா வேல்யூ என்ன நோட் பண்ணுவோம்? பிளஸ் ஆர் மைனஸ் நோட் பண்ணுவோம். சரிங்களா? திஸ் இஸ் a very important idea. √9 பட் வெறும் 3ன்னு போடக்கூடாது, பிளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு போடுவோம். அதே மாதிரி √16 வந்தா வெறும் 4ன்னு போடக்கூடாது, பிளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு போடுவோம். ஏன்னா ரூட்டுக்கு வந்து 2 வேல்யூ இருக்கும். எப்படின்னா x², 4 போட்டா எவ்வளவு? 16. அதே -4 போட்டா எவ்வளவு? 16. அப்ப 2 வேல்யூக்கு 16 கிடைக்குதா? அப்ப ரூட்டோட மீனிங் -4ன்னு நம்ம நோட் பண்ணுவோம். சரிங்களா? எஸ் சார். கிளியரா? இதுல என்ன டவுட் இருக்குங்களா? இல்லங்க சார். அப்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட நோட்டேஷன் என்ன? A + IB. ஏவும் B எங்க இருக்குங்கறாங்க? ரியல் நம்பர்ல இருக்குங்கறாங்க. சரிங்களா? எஸ் சார். இது வரைக்கும் சொன்ன சிஸ்டம் நம்பர் சிஸ்டம்ல என்ன டவுட் இருக்குதாங்க? இத நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு ஐயா அப் டு +1 படிக்கிறனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் வரைக்கும் வந்துருக்கு. சரிங்களா? சார். நோட் பண்ணிட்டீங்களா? நான் ரெக்கார்ட் வீடியோ அனுப்புறேன் பாத்துக்கங்க. எஸ் சார். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் சார். நோட் பண்ணிட்டேன். இது ஒரு டயகிராம் வேவ்ல சொல்றாங்க. ஒரு டயகிராம் வேவ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு காட்டுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொன்னீங்க? இதுக்குள்ளே சின்ன நம்பர் யார் இருக்கான்னு? நேச்சுரல் நம்பர். சார். இதுக்குள்ளே சின்ன நேச்சுரல் நம்பர். இதுக்குள்ளே சின்ன நம்பர் யார்? நேச்சுரல் நம்பர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அப்ப இது வந்து நமக்கு தெரிஞ்சபடி இது நேச்சுரல் நம்பர். சரிங்களா? அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் யார் இருக்கான்னு? அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் ஹோல் நம்பர்ஸ். சூப்பர். கொஞ்சம் அதை விட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வரும், அது அதுக்கு மேல வரும். இது வந்து ஹோல் நம்பர். சரிங்களா? சார். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் யார் இருக்கான்னு? இதை விட கொஞ்சம் இன்டிஜர்.
இஜெட். எஸ் சார், இன்டீஜர். அதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் யாரா கண்ணு? இதை விட கொஞ்சம் பெரிய நம்பர் ரேஷனல் நம்பர். ஏன்னா இது எல்லாம் கண்டென்ட் சேர்ந்தது யாரு? ரேஷனல் நம்பர், கியூப். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இவனுக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாத நம்பர் யார் ரகன்? எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் வெளியே போயிடுறேன் அப்படிங்கிற நம்பர் யார்? இரேஷனல் நம்பர் சார். சூப்பர் ரகன், இரேஷனல் நம்பர். அவன் தூக்கி வெளியே போட்டுருங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது போங்கடான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான். அவன் யாருன்னா இரேஷனல் நம்பர். கரெக்டுங்களா? சார். நீங்க யாரா இருந்தா என்ன, நீங்க எல்லாமே நம்பர் சிஸ்டத்துல தான் இருக்கிறீங்க, அது ரியல் நம்பர்ல தான் இருக்கிறீங்க. அதனால வந்து நான் என்ன பண்ணிடுறேன், எல்லாம் சேர்ந்து நான் உங்களை அனுபவிச்சு போறேன். அப்படிங்கிறவங்க யாரு? இதான் ரியாலிட்டி. யாரா இருந்தாலும் நம்ம அனுசரிச்சு போறோம். அவன் தான் யாரு? ரியல் நம்பர். ரியல் நம்பர்ஸ். நீங்க யாரா இருந்தா என்ன, உங்களுக்கு கிரிட்டிக்கல் பாத் உருவாக்க போறேன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர். இருக்கிறே சூப்பர் தேர்ட்டி யாருன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? சார். இவ்வளவுதான் கண்ணு நம்பர் சிஸ்டம். இப்போ ஒரு பாக்ஸை பார்த்துட்டீங்கன்னாவே டக் 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 டக்குன்னு உன்னோட ஆன்சர் பண்ண முடியும். இதனால வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ஒரு பாக்ஸ்ல உனக்கு போட்டு காட்டிடும். இந்த பாக்ஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீ ஒரு போட்டோ எடுத்து நீ ஒரு ரூம்ல எடுத்து ஒட்டிக்கோ. இதுதான் நம்பர் சிஸ்டத்துலேயே இருக்கிறது. இதுக்கப்புறம் நீ பிரேமோ காம்போசிட்டோ இல்லை ஸ்கோரா எதை சொன்னாலும் இதுக்குள்ளதான் வரும், தவிர வேற எதுலையும் இருக்காது. சரிங்களா? எஸ் சார். கிளியரா? இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணது ஒரு டயக்ராம் வேவ்ல நான் உனக்கு கொடுத்துட்டேன். இவ்வளவுதான் இருக்கிறது. நோட் பண்ணிட்டு பார்க்கறது நம்ம அடுத்தது பார்ப்போம். எஸ் சார். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். சரி, இதெல்லாம் நம்பர் சிஸ்டம் சொல்லிட்டேன். ஒரு பிராக்கெட் போட்டு ஓப்பன் பண்ணி இது பண்றேன். அப்ப இதுதான் பிராக்கெட் போட்டு ஓப்பன் பண்றோம்ல, அப்ப இவன்லாம் ஒரு கண்டென்ட்ல எழுதுறோம்ல, இவன் எல்லாமே ஒரு கண்டென்ட் சொல்லி எழுதுறோம்ல, அப்ப அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. சொன்னல, என்ன சொன்ன? வெல் டிபெண்ட் அப்ஜெக்ட். ஓகேங்களா? திஸ் a very important point. அப்ப ஒரு செட் பிராக்கெட் எழுதுனா என்ன ஆகும்? அந்த டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் நம்ம செட் பிராக்கெட்ல எழுத முடியும், இல்லைன்னா எழுத முடியாது. அப்ப செட்ஸ்னா வெல் டிபெண்ட் கலெக்ஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஓகே, வெல் டிபெண்ட் கலெக்ஷன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். தட் இஸ் a very important way. அப்ப இத்தனை நம்பர் சிஸ்டமே ஒரு செட்டா எழுத முடியும், ஒவ்வொரு செட்டா. அப்ப அதுக்குள்ள டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம செட்டு சார், நான் எப்படி வேணா எழுதுவேன் சார் அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன், ஒரு நேச்சுரல் நம்பர்ல நான் என்ன பண்றேன், 1 2ன்னு எழுதிட்டேன். பட் எழுதும்போது நடுவில் என்ன பண்றேன், -100 அப்படின்னு ஒரு நம்பர் இன்சர்ட் பண்றேன். அப்ப இது நேச்சுரல் நம்பரோட செட்டா? -100 வந்துருது. அப்ப இது நாட் ஏ வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ். கரெக்ட்டுங்களா? வெல் டிஃபைன்ட் கடைசி அப்ஜெக்டிவ்ங்கறாங்க. இது நாட் ஏ வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ். நாட் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ் நம்பர்னு சொல்லியிருந்தாங்கன்னா இட் இஸ் நாட் ஏ நேச்சுரல் நம்பர் செட்னு எழுதிடலாம். சரிங்களா? சார் பாசிட்டிவா இருக்கும். அப்ப புரியுதா? நம்ம ஏனாதானமும் ஒரு செட் பிராக்கெட்ல போட்டு ஒரு நம்பரையோ ஒரு இதையோ நம்ம வந்து இன்செர்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன வேர்டு சொல்றான், என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு பேரு தான் செட்டு. அப்ப நான் டெஃபினிஷனால எழுதிங்க, the collection of the well defined objective is called a set. The collection of the எழுதிக்கிறீங்களா? நான் சொன்ன வேர்டு எழுதிக்கிறீங்களா? The collection of the well defined objective is called a set. ஓகே? எஸ் சார். இதாம்மா. இது என்ன சார், நம்பர் வச்சு தான் சொல்ல முடியுமா, வேற வச்சு சொல்ல முடியாதா? சொல்லலாங்க. எதெல்லாம் வெல் டிபெண்ட், அவன் சொன்னதே பாரு, நம்பர்னு சொல்லல. அவன் சொன்னது என்ன சொல்றான், வெல் டிபெண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்றான். அப்ப அப்ஜெக்டிவ்னா என்னது? எது வேணா இருக்கலாம். ஒரு நேம், அதுக்கு வந்து நீ உங்களுடைய சிபிஎஸ்சில +1 கிளாஸ் ரூம்ல படிக்கிற, உங்க ஸ்கூல் பேர் என்னப்பா? யுவபாரதி. என்னப்பா? யுவபாரதி இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓ, யுவபாரதியா? ஓகே, யுவபாரதி அங்க சிங்கப்பூர்ல இருக்குதா? ஓகே, எடுங்க யுவபாரதி. அப்ப என்னது இதுல நீங்க உங்க பிளேஸ் சிங்கப்பூர்ல, உங்க செட்ல உங்க +1 இருக்கிற, ஓகே, உங்க +1 இருக்கிற ஸ்டூடெண்டோட வேல்யூஸ், அதாவது இப்போ நேம், செட் ஆஃப் நேம். எத்தனை பேர் இருக்காங்க உங்களுடைய கிளாஸ் ரூம்ல?
13. 13 or 30? 13 சார். 13 நம்பர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அந்த 13 நம்பர்ஸும் பேர் எழுதுறீங்க. சரிங்களா? மேபி உங்க ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லியிருப்பாங்க. மொத்தமா எத்தனை சொல்லிக்கிறீங்க? 13 வரைக்கும் தான் சொல்லிக்கிறீங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 13 வரைக்கும் தான் சொல்லிக்கிறீங்க. அப்ப ரிஜிஸ்டர் நம்பர் என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1ல இருந்து 13 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இது வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டு நேம் வித் ரிஜிஸ்டர் நம்பர், நேம் வித் ரிஜிஸ்டர் நம்பர் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ். சரிங்களா? வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவா இருந்து கிடைக்குது. இதுல 13க்கு அப்புறம் 20 வரைக்கும் எழுதுனா இஸ் நாட் ஏ செட். ஏன்னா உங்க கிளாஸ் ரூம்ல மொத்தமே எத்தனை இருக்கிறாங்க? 13 நம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எழுதும்போது அப் டு 13 வரைக்கும் எழுத வேணும். நீ அதை விட்டு 20 வரைக்கும் எழுதுனா சார் 1 to 3 அப் டு 20 வரைக்கும் எழுதிக்கிறேன் கரெக்ட் தானா? அப்படி கிடையாது. நீ என்ன நேம் சொல்ற? உங்களோட ஸ்கூல்ல +1 படிக்கிறவங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் எழுதுற. செட் ஆப்ல எத்தனை பேர் இருப்பாங்க? 13 நம்பர்ஸ்னா 13 நம்பர்ஸ் தான் இதுல இருப்பாங்க. அதை விட்டு 20 நம்பர்ஸ் எழுதக்கூடாது. சரிங்களா? 20 நம்பர்ஸ் நாட் ஏ செட். அப்போ 13 பேர் இருக்குன்னா அது 13 எழுதுறது தான் செட் பிராக்கெட் பண்ணணும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஒரு நம்பர் மட்டும் வச்சு எழுத வேணும் இல்ல, ஒரு ஜெனரலா ஒரு ரியலா நடக்கிற கான்செப்ட் வச்சுட்டு என்ன வியூவோ அதையும் நம்ம செட் பிராக்கெட் எழுதலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வீக்லி எத்தனை டேஸ் பா? சோ வீக்லி எத்தனை டேஸ் கேட்டேன். வீக்லி எத்தனை டேஸ்? சோ ஒரு வீக் 7 டேஸ் சார். 7 டேஸ். சரிங்களா? 7 டேஸ். அத வந்து செட் பிராக்கெட் எடுத்துக்கறாங்க. W வீக்னு எடுக்கறாங்க. ஓகே. W செட் பிராக்கெட் எடுத்துக்கறாங்க. எப்படி சார்? 7 டேஸ் தான் இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேல எனக்கு டேஸ் தெரியல. 7 டேஸ் தான் இருக்க போகுது. என்னென்ன டேஸ் வரும்? அத மட்டும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. மண்டே ஸ்டார்டிங் மண்டேவா சண்டேவா? ஃபர்ஸ்ட் டே என்ன? மண்டேவா சண்டேவா? ஃபர்ஸ்ட் டே சண்டே. அப்ப சண்டே. நீ ஆர்டர் மாத்தி எழுதலாம். பட் ஆர்டர் படி தான் எழுதணும்ங்கறாங்க. ஆர்டர் மாத்தி எழுதணும் தப்பு கிடையாது. பட் நம்ம பாக்கும்போது இப்போ ஒரே ஒரு ஐடியா சொல்றேன்னு வெச்சுக்க. நம்பர் சிஸ்டம் எழுதுங்கறோம். 2 7 1 5 3 இப்படி எழுதுனா நல்லா இருக்குமா? இல்ல இப்படி எழுதுனா நல்லா இருக்குமா? 1 2 3 5 7 இது ரெண்டுல எது நல்லா இருக்குது பாக்கிறதுக்கு? எஸ் செகண்ட். அப்ப என்ன சொல்றான்னா இது எழுதுனாலும் செட் தான் தப்பு கிடையாது. பட் நீங்க என்ன பண்றீங்க? ஒரு ஆர்டர் வைஸ் எழுதிட்டா நம்ம செட் வந்து ஈஸியா நல்லா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும் அப்படிங்கறாங்க. சொன்னீங்க மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆன தப்பு கிடையாது. பட் என்ன ஆர்டரோ அந்த ஆர்டரை படி அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கங்கறாங்க. புரியுதப்பா? எஸ் சார். அப்ப என்ன எழுதணும் ஃபர்ஸ்ட் முடியும்? சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. சரிங்களா? இதுதான் நம்ம 7 டேஸ் வரும். இதே மாதிரி என்ன பண்ணலாம்? இயர்ஸ்ல எத்தனை இயர்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணி எழுதலாம். 1 இயருக்கு 365 டேஸ். ஐயோ 365 டேஸ்ல இயருக்கு எத்தனை மந்த்? 12 மந்த்ஸ் சார். அதை மட்டும் எழுதுங்க. அப்போ அந்த எழுதுங்க பார்க்கலாம். 12 மந்த் எழுதுங்க பார்க்கலாம். அது ஈஸியா ஆல்சோ செட்டுங்கிறோம். புரியுதா? செட்டு எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா எழுதும்போது அது வெல் டிஃபைனா இருக்கணும். நீ என்ன வேணா போட்டு செட்டு எழுதிக்கலாங்கன்னு. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ உனக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மட்டும் தான் சொல்ல முடியுமா? உன்னோட செட் ஆஃப் மார்க் சிஸ்டம் சொல்லலாம்ல. உன் செட் ஆஃப் மார்க் சிஸ்டம் என்ன? ஒவ்வொரு எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆப்பர்டி எக்ஸாம், அது குவார்டர்லி எக்ஸாம், உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் இல்லை மந்த்லி எக்ஸாம் என்ன வேணா இருக்கட்டும். அதில் ஒரு செட்டு வச்சுக்கோங்க. என்னது? தமிழ். உங்களுக்கு அங்கே என்னென்ன பேப்பர் படிக்கிறீங்கன்னு? இப்போ என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? பேப்பர் சப்ஜெக்ட் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? பேப்பர்னா காலேஜுக்கு பேப்பர் வாங்க, ஸ்கூலுக்கு வந்து சப்ஜெக்ட். என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் என்னென்ன படிக்கிறீங்க? சார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இங்கிலீஷ் அண்ட் பயாலஜி. ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓ பயாலஜியா? சூப்பராக. மேக்ஸ் அண்ட் பயாலஜி. சரிங்களா? அப்போ நீங்கள் படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் எழுதினாலும் அது உனக்கு செட்டு தான். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கு நம்ம மார்க் என்ட்ரி பண்ணுறோம். சரிங்களா? மார்க் சிஸ்டம் என்ட்ரி பண்ணாலும் உனக்கு இதுதான். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்டர் வைஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னது? ஏபிசிடி ஆர்டரில் எழுதிக்கலாம். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, அடுத்து யாருவா? மேக்ஸு, பிசிக்ஸ், அந்த மாதிரி ஒரு ஆல்பாபெட்டிக் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இங்கே மார்க் என்ட்ரி பண்ணி போடலாம். மார்க் என்னென்ன மார்க் எடுத்தீங்களா? 100க்கு இல்லை 80க்கோ எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை என்ட்ரி பண்ணி போட்டாலும் இதுவும் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? செட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன கண்ணு? செட்டுன்னு எப்படி நோட் பண்றாங்க? நம்பராகவும் நோட் பண்ணலாம், டேவாகவும் நோட் பண்ணலாம், மார்க்காகவும் நோட் பண்ணலாம், என்ன வேணா நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா நோட் பண்றதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்
அதுக்குள்ள எலிமெண்ட் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்கா இருக்கணும், ஏதோ ஒரு ரிலேட்டிவ் இருக்கணும். ஃப்ரெண்டா இருக்கலாம், எனிமியா இருக்கலாம், இல்ல டேஸா இருக்கலாம், இல்ல மார்க்கா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றும் என்னவா இருக்கணும், இங்க பாருங்க, இதுக்கு இது லிங்க், கரெக்டுங்களா? அதே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சொல்றேன், இது என்னது, உன்னோட சப்ஜெக்ட் பத்தி பேசுறேன், கரெக்டுங்களா? அப்ப அந்த ரிலேட்டடா இருக்கணும், தவிர மத்தபடி ஏனோ தானோன்னு எழுதிக்கூடாது. இங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போட்டுட்டு இங்க வந்து இந்தியான்னு போட்டீங்கன்னா நல்லா இருக்குமா, இல்ல சிங்கப்பூர் போட்டா நல்லா இருக்குமா? அது வந்து இஸ் நாட் ஏ செட். கண்டதை எழுதக்கூடாது. இங்க நீ என்ன சொல்றியோ, சப்ஜெக்ட் போடுறியோ அதை மட்டும் எழுதினாதான் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓகே. திஸ் ஆர் கால்ட் ஏ செட். எனி டைப் ஆஃப் செட்ஸ் வேணா இருக்கலாம். இத மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும் செட்ல. சரியா? ஓகே. இந்த செட்டை வந்து ரெண்டா டிவைட் பண்றாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செட் பில்டர் ஃபார்ம் அண்ட் அனதர் பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, ரெண்டு ஃபார்மேட் டிவைட் பண்றாங்க. அது உங்களுக்கு இன்செர்ட் பண்றேன். என்னங்கறாங்க, செட் பில்டர் ஃபார்ம் ஒன்னு அண்ட் ஆல்சோ அனதர் பாத்தீங்கன்னா ரோஸ்டர் ஃபார்ம். இந்த ரெண்டு செட் நோட் பண்றாங்க. இது என்னங்க சார் ரெண்டு செட்? செட்டா இருந்தா போதாதுங்களா? ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா நம்ம பெருசா எழுதுறதுக்கு நம்ம தயக்கப்படுவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபார்மேட் எழுதுறதுக்கு விரும்பப்படுவோம். சரிங்களா? இப்ப வரைக்கும் பார்த்தது அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் செட்ஸ் நோட் பண்றீங்க. ஒன்னு ரோஸ்டர் ஆர் டேபிளர் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம். இது என்ன சார் அப்படின்னா, இதுதான் இன்ன வரைக்கும் நம்ம பேசணும். இந்த ஃபார்மேட் பேசணும் பாத்தியா, இதுதான் இன்ன வரைக்கும் பேசணும். எப்படி பேசணும்? ஒரு செட் பிராக்கெட்ல என்னென்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூக்கு பிட்வீன் கமா போட்டு எழுதுனீங்கன்னா இதை வந்து செட் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். சரிங்களா? எஸ் சார். என்ன சொல்ற, செட் வந்து ரெண்டு மெத்தட நோட் பண்ணலாம். என்னென்ன மெத்தடு? ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம். சரி, இந்த பில்டர் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எனக்கு ஒரு நம்பர், இந்த நம்பர் வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இப்ப 1, 2, 3, டாட் 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 10 வரைக்கும் இருக்கிறாங்க. இதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதணும். நான் இவ்வளவு தூரம் எழுத வேணாம், எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நான் இது என்ன பண்ண போறேன்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஓகே எக்ஸ் இஸ் less than or equal to 10, comma x belongs to natural number. இப்படி எழுதினா போதுங்க. இதுக்கு பேர் தான் வந்து செட் பில்டர். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஒரு செட் ஏங்கிற செட் எடுத்துக்கிட்டேன், 1 to 10 ன்னு எழுதுனா இதுக்கு பேரு ரோஸ்டர். அதை இந்த ஃபார்மேட்ல எழுதுனா இதுக்கு பேர் செட் பில்டர். ரெண்டு ஈக்குவலா நாட் ஈக்குவலா? இது நேச்சுரல் நம்பர். எஸ் சார், ஈக்குவல். அப்ப திங்க் பண்ணணும். ஓகே, 1 to 10 வரைக்கும் இருக்குது. அப்ப எக்ஸ்னா நேச்சுரல் நம்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல்னு ஒரு வேர்ட் இருக்குதுல்ல, அப்ப நேச்சுரல் ஸ்டார்ட் ஆகுற ஒரு டெஃபினிஷன் தெரியும். நேச்சுரல் எங்க ஸ்டார்ட் ஆகும்? 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப 1ங்கற எலிமெண்ட் இருக்குது, 2ங்கற எலிமெண்ட் இருக்குது, 3ங்கற எலிமெண்ட் இருக்குது, அப்படியே போயிட்டு இருந்தா 10 வரைக்கும் கேக்குறேன். ஏன்னா இந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்குது பாத்தியா, 10 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? எஸ் சார். அப்ப இந்த ரெண்டுமே ஈக்குவல். நாம மறந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த n க்கு பதிலா z ன்னு போட்டு எழுதுனா அது ரெண்டு ஈக்குவலா? ஈக்குவல் இல்லைங்க சார். ஈக்குவல் இருக்காது. ஏன்னா இங்க 10 இருக்குது, கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 1 இருக்குது. சரிங்களா? அப்ப நேச்சுரல் நம்பர்லாம் என்ன ஆகும்? 1 to 10 வரைக்கும் இருக்கிறது பாசிபிள், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். பட் z என்ன ஆகும்னா, இந்த 1ஓட ஸ்டாப் ஆகுதா? நெகட்டிவ் பாயிண்ட் போகுதுல, அப்ப என்ன ஆகும்? 0 -1 -2 டாட் 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 மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்ப z நோட் பண்ண என்ன கிடைக்கும்? இதுக்கு நல்லா பாத்துங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டாட் 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 -2 -3 டாட் 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 10 வரைக்கும் வரும். நம்மளுக்கு என்னதான் வேணும்? 1 to 10 தான் வேணும். பட் z நோட் பண்ணிட்டா இது என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து வேல்யூ எடுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? எஸ் சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். ஃபார்ம்னா ஒரு அல்ஜிப்ரிக் ஃபார்மட்ல x less than x some case satisfied. ஓகே, என்ன கேஸ் எப்படி வேணா எழுதலாம். ஓகே, இந்த கேஸ் கூட எழுதலாம், ஆர் இந்த கேஸ் கூட எழுதலாம், ஆர் x greater than or equal to கூட எழுதலாம். இந்த மாதிரி நோட்டேஷன்ல நோட் பண்ணிட்டு இதை வந்து என்ன சொல்றீங்க, x belongs to எங்க இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, நம்பர் சிஸ்டமா, ஆல்பாபெட்டிக்கா, எது வேணா சொல்லிக்கலாம். x belongs to இது இந்த நோட்டேஷன் தெரியுமில? இந்த நோட்டேஷன் எஸ் சார். belongs to மறந்துடாதீங்க. ஏதாச்சும் நியூ நோட்டேஷன் வரும்போது சொல்லுங்க. belongs to. எஸ் சார். தெரியலனா உடனே சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியா? எஸ் சார். இந்த டாட் சரி x such that. ஆமா, such that. இது இந்த கோலன் வருது பாத்தியா, இதுக்கு பேர் such that. ஓகே, அத நான் வெச்சுக்கோ. இப்படி வெச்சா இதுக்கு பேர் என்னது? such that. எஸ் சார்.
வேற என்ன நோட்டேஷன் வேண்டாங்கன்னு நான் வந்து அடிக்கடி நிறைய யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. நீ உனக்கு ஏதாச்சும் புது நோட்டேஷனா இருந்தா நீ சொல்லு, உடனே வந்து நான் சொல்லிடுறேன். சரியா? சார். இதுவே சட் நோட் பண்ணிக்க. புதுசா வரவங்க வந்து நோட் பண்ணி படிச்சுக்க. சரிங்களா? ஸ்ரீதாமா செட் ஃபில்டர் ஃபார்ம் அண்டர் ரோஸ்டர் ஃபார்ம். ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இது வரைக்கும் நம்ம சொன்ன கான்செப்ட்ல. ஸோ ஒரு பக்கமாக எடுத்தாச்சு. இதுதான் ஒரு உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன செட்டை வந்து எப்படி வேணா டிபைன் பண்ணி எப்படி வேணா போடலாம் சொன்னேன். அதுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சூப்பராக கொடுத்துக்கிறான். ஒரு அல்ஜிபிரிக் சிஸ்டம் கொடுத்துட்டு சொல்யூஷன் சிஸ்டம் ஒன்று கேட்டுக்கிறான். இது எப்படி எழுதுற? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு எடுத்துக்கிறேன். இது எப்படி எழுதுவதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறோம்? சொல்யூஷன் கேட்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? இவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அதோட விட்டுட்டானா செட்ல வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்றோம். ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறா அப்படின்ட்டா. அப்ப கண்டுபிடிக்கலாமா சொல்யூஷன்? எஸ் சார். -2 எப்படி போடுங்க? எனி ஐடியா? குவாட்ரிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியுமா? ஆல்ரெடி 10th பண்ணிருப்பீங்க. எஸ் சார், சால்வ் பண்ண தெரியும். சொல்றேன். என்ன சொல்லுங்க? சார் b² - 4ac = 0 அந்த ஃபார்முலா சார். அதுல போடுறியா? அந்த ஃபார்முலா கிடையாது. இப்படி போடுங்க. x = -b ± √b² - 4ac / 2a. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? சார். அப்ப ஃபார்முலா மெத்தட் போட தெரியும், டைரக்டா ஃபேக்டரைஸ் பண்ண தெரியாதா கண்ணே? சார் ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும் சார். அதுலயும் போட்டாங்க இல்ல ஃபார்முலா மெத்தட்லயும் போட்டாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. எனக்கு தேவை ஆன்சர் தான். சரி, அப்ப ஃபார்முலா மெத்தட் சொன்னீங்க, ஃபார்முலாவே போடலாம். இப்போ இங்க a ஓட வேல்யூ என்ன? எனி ஐடியா? வாட் இஸ் a வேல்யூ? 1. b வேல்யூ? b வேல்யூ 1 சார். c வேல்யூ? -2. வெரி குட். எல்லா வேல்யூ அப்ளை பண்றாங்க. கரெக்ட்டா? தப்பா கீழ எழுதி இருந்தா சொல்லு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? எஸ் சார். கரெக்ட்டா இது வரைக்கும் ஓகேவா? புரியுதுங்களா? கண்ணு புரியல கேட்டுக்க கண்ணு. தரண்குமார். எஸ் சார். ஜஸ்ட் நம்பர் போடுறோம், நம்பர் போட்டு சிம்பிளிஃபை பண்றீங்க. கரெக்ட்டுங்களா? நம்பர் போட்டு ஜஸ்ட் என்னெல்லாம் வருமோ அதை சிம்பிளிஃபை பண்றோம். இது ஆல்ரெடி நீங்க லோயர் கிளாஸ் படிச்சனால நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. அப்ப 2/2 வந்து 1 கிடைக்கும். -4/2 வந்து -2 கிடைக்கும். இது சொல்யூஷன். கரெக்ட்டா? 1, -2. கரெக்ட்டுங்களா? சார். பட் அவன் என்ன கேக்குறான்? क्वेश्चन என்ன கேக்குறான்? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுது செட் பிராக்கெட்ல. ரோஸ்டர் ஃபார்ம். அப்ப செட் பிராக்கெட் போலாமா? the solution equal to என்ன எழுதுவீங்க? எஸ் சார். சொல்யூஷன் கேட்டா சொல்யூஷன் ஈக்குவல் டு எழுதுறேன். என்ன எழுதுவீங்க ஃபர்ஸ்ட்? என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதுவீங்க? சார். ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் தான். ரெண்டு நம்பர் செட் பிராக்கெட் போடுவோம். எப்படி எழுதுவீங்க? -2 -2, -1 ன்னு எழுதுங்க. -1 -1 +1 இது என்ன நம்பர் இருக்குது? ரெண்டு நம்பர் எழுதிருக்கீங்க. அவ்வளவுதான். இது செட் பிராக்கெட். இது ரோஸ்டர் ஃபார்ம். x நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ற? அதனோட செட் பிராக்கெட் எழுதுற. ஓகேங்களா? ஓகே சார். புரியுதாமா? டவுட்னா கேளு. எஸ் சார். சொல்லுங்க, என்ன டவுட் இருக்குது? சார் டவுட் -2 -1, 0 அந்த மாதிரி இல்ல. அவன் கேட்டது சொல்யூஷன் மட்டும் தான் கேக்குறான். இதான சொல்யூஷன். இது ரெண்டு வேல்யூ தான சொல்யூஷன். நீங்க சொல்றது ஆன்சர் -2, -1, 0, 1 எழுத கூடாதுன்னு கேக்குறீங்க. கரெக்ட்டா? எஸ் சார். இது எதுக்கு? அவன் கேட்டது சொல்யூஷன் மட்டும் தான் எழுத சொல்றான். இதான நமக்கு சொல்யூஷன். இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு சொல்யூஷன். எஸ் சார். 1 -2. அவன் கேட்ட क्वेश्चन சொல்யூஷன் மட்டும் தான் எழுத சொல்றான். அவன் லைஸ் பிட்வீன் வேல்யூ எழுத சொல்ல. அவன் பாருங்க சொல்யூஷன் மட்டும் தான் கேக்குறான். அப்ப அந்த சொல்யூஷன் மட்டும் தான் நம்ம எழுத போறோம் தவிர லைஸ் பிட்வீன் வேல்யூ எழுதுன்னு சொல்லி கேட்கல. அதாவது -2 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கிற வேல்யூ எழுதுனா நம்ம இத எழுதலாம். நீ சொன்ன மாதிரி இத எழுதலாம். சரிங்களா? அவன் கேட்டது வந்து சொல்யூஷன் மட்டும். எஸ் சார். சொல்யூஷன் மட்டும் கேட்கும்போது நீங்க இத மட்டும் எழுதினா போதும். இது எழுத தேவையில்லை. கரெக்ட்டா? இட்ஸ் நாட் பாசிபிள். எஸ் சார். கேட்கல. ஓகேங்களா?
எஸ் சார். புரியலன்னா கேட்டுக்க கரண், நான் 2 3 டைம் கூட சொல்லி கொடுக்குறேன். கிளியரா இல்ல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? சார் புரியுதுங்க சார். ஓகே சூப்பர். அப்ப இந்த அடுத்த செட்டுக்கு போயிடலாமா? இதுதான் நீ கேட்கக்கூடிய கண்டிஷன். நீ கேட்டீல ஏன் சார் இப்படி எழுதக்கூடாதா அப்படி எழுதக்கூடாது நீ இல்ல, இதுக்கு வேணா நீ எப்படி எழுதிக்கலாம். இங்க பாருங்க ஒரு கொடுத்துக்கலாம். செட் பில்டர் ஃபார்ம் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கலாம். இது வந்து செட், இந்த ஃபார்முக்கு பேர் என்ன? செட் பில்டர் ஃபார்ம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போறோம்? ரோஸ்டர் ஃபார்முக்கு மாத்த போறோம். சொல்லுங்க இது சொல்றேன் கண்ணு. இது வேணா நெட் டெஸ்ட் டேக் ஏன்னு எடுத்துக்கங்க. அப்ப இத சொல்றேன் கண்ணு. இது எப்படி எழுதலாம் சொல்றேன் கண்ணு. சார் x is such that அத ரோஸ்டர் ஃபார்ம். சரி அத வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம். நம்ம வந்து நார்மல் ஃபார்ம் எழுத போறோம். அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் அவன் கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட் என்ன சொல்றான்? பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர்னா என்ன சொன்னேன்? இப்போ ஒரு நோட்டேஷன் சொன்னேன். இஜெட் பிளஸ் பாசிட்டிவ் சார் நேச்சுரல் நம்பர். சூப்பர் பா, வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப என்ன ஆகும்? பார்ட்டிங்கிற நம்பர் இங்க இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஒரு பார்ட்டிங்கிற நம்பர் இங்க இருக்கும். பார்ட்டியே இருக்கும். அதுக்கு கீழ இருக்கிற நம்பரும் எழுத சொல்றான். எது வரைக்கும் வரும்? 1 வரைக்கும். 1 கரெக்ட்ங்களா? 0 வராது. 0வோ மத்த நம்பர்லாம் எதுவும் வராது. பாருங்க. இங்க இருந்து எந்த நம்பரும் வராது. 0 வராது. மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வராது. ஏன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்னா இது வராது. ஒன்லி இந்த நம்பர் இருந்து இந்த நம்பர் பாசிட்டிவ். கரெக்ட்டுங்களா? சார். அப்ப சொல்லுங்க செட் பிராக்கெட்ல என்னென்ன வரும் சொல்லுங்க. செட் பிராக்கெட் 1 1, 2, 3, 4, 5, 6 போட்டு டாட் டாட் போட்டு 40. அப்ப இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு என்ன? செட் பில்டர் ஃபார்ம். சரிங்களா? பில்டர் ஃபார்ம். என்ன டவுட் கண்ணு? இதுல இல்லைங்க சார் டவுட். எதுமா சார் இதுல இல்லைங்க சார் டவுட். டவுட் இல்லைங்களா? எஸ் சார். சூப்பர், வெரி குட் வெரி குட். ஸோ அடுத்த எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. இது எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துட்டான், செட் பில்டர் ஃபார்ம் எழுதுங்கிறான். இதுதான் கொஞ்சம் யோசிச்சு எழுதணும். அவன் என்ன கொடுக்குறான்? இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் கொடுக்குறான். என்ன எழுத சொல்றான்? செட் பில்டர் ஃபார்ம் எழுத சொல்றான். செட் பில்டர் ஃபார்ம். அப்ப எப்படி எழுதுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன மாதிரி நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1, இது வந்து 2 ஸ்கொயர்டு, இது வந்து 3 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர். ஸ்கொயர் ஆஃப் நம்பர் கரெக்ட்டுங்களா? சார் ஸ்கொயர் ஆஃப் நம்பர். அப்ப இது எப்படி எழுதலாம்? x such that ஸ்கொயர் தானே நம்பர் வந்து என்ன பண்றோம்? ஸ்கொயர் தானே போடுறாங்க. சரி. அப்ப அந்த xங்கிற வேல்யூ ஃபுல்லா xன்னு இருக்குது. அந்த xோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் ஆஃப் த நம்பர் கமா n belongs to நேச்சுரல் நம்பர். புரியுதாப்பா? belongs to நேச்சுரல் நம்பர். ஏன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்ல வருதுல. சார். நேச்சுரல் நம்பரும் போடலாம் இல்ல இன்டிஜர் போடலாம். இன்டிஜர் போட்டால என்ன ஆகும்? -1 ஸ்கொயர் என்ன ஆகுது? 1 ஆகும். +1 ஸ்கொயர் போட்டால என்ன ஆகுது? 1 ஆகுது. 1. ஓகேங்களா? மேக்ஸிமம் நேச்சுரல் நம்பர் புக் ஆன்சர் இருக்குது. பட் நீங்க இன்டிஜர் போட்டாலும் கரெக்ட்டா தப்பு கிடையாது. சரிங்களா? எஸ் சார். ஏன்னா நெகட்டிவ் ஹோல் ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் தான். அப்ப அதுக்கு அதே நம்பர் தான் வருது. சரியா கண்ணு? எஸ் சார். கிளியரா? இது எப்படி எழுதணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார், அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர்மா, வெரி குட். சரி, இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்க ஒரு 2 3 क्वेश्चन சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஒரு क्वेश्चन நான் கொடுக்குறேன். மேபி தேர்ட் क्वेश्चन உங்க எக்ஸர்சைஸ் 1.1ல தேர்ட் क्वेश्चन கொடுக்குறேன். அது மேபி எப்படி எழுதுறீங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? உங்க क्वेश्चनல அதாவது எக்ஸர்சைஸ்ல 1.1ல சரிங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் தேர்ட் क्वेश्चन ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுது அப்படின்ட்டா. நீங்க எழுதி காட்டுங்க பார்க்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் டைம் கொடுத்துட்டா இல்ல நான் எழுத வேணுமா நீங்க எழுதிருவீங்களா? சார் ஒரு क्वेश्चन மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது என்ன சொல்லிட்டாங்க? x is an integer. எந்த நம்பருக்குனா -3 ல இருந்து 7. 7 இருக்குதா? 7 இல்ல. அப்படிங்கும்போது ஒரு ரியல் லைன் போட்டுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். -3 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். 7 எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அப்ப இது ரைஸ் பிட்வீன் நம்பர் எழுதுங்க. -2
-1 0 1 2 3 4 5 6 கரெக்டா கண்ணு? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா கண்ணு? எஸ் சார். சொல்லுப்பா. இல்லைங்க சார். இல்லையா? ஓகே. இங்க பாருங்க இந்த சிம்பிள் என்ன? எஸ் லெஸ் சார். தென் ஆர் ஈக்குவல் டு என்ன? அந்த நம்பர் இன்க்ளூடட். யாரு? -3ங்கிற நம்பர் உள்ள வருது. சரிங்களா? இந்த நம்பர் இருக்குது. சரிங்களா? அதுல இருந்து எது வரைக்கும்ங்கறாங்க? எஸ் சார். 7 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கறானா? கொடுக்கல. இங்க பாருங்க இந்த சிம்பிள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல். இங்க பாருங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துக்கறான். அப்படினா -3 வரும். இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. அப்ப 7ங்கிற நம்பர் வராது. சரிங்களா? அப்ப 7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் யாரு? எஸ் சார். 7க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 6. அவ்வளவுதான். அப்ப இந்த செட் எப்படி எழுதலாம்? ஏங்கற செட்ட இன்டிஜர் சொன்னனால நல்லா பாருங்க இன்டிஜர் சொன்னனால இந்த செட் என்ன எழுதலாம்? -3ங்கிற நம்பர் இருக்குது. -2ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து என்னது? -1 0 கரெக்ட்டுங்களா? அடுத்து எஸ் சார். 1 1 2 1 2 3 4 5 6 7 மட்டும் வராது. ஏன்னா இங்க இந்த சிம்பிள் கொடுத்தா 7 போடுவோம். அது கொடுக்கல. இது கொடுக்காதனால நம்ம 7 எடுக்கல. ஓகேங்களா? எஸ் சார். ஓகே சார். எஸ் சார். புரியுது சார். அப்ப என்னாச்சு கேட்டானே இந்த மாதிரி நம்பர் சிஸ்டம் கேட்டானே நம்பர் போட்டு பாருங்க. நம்பர் போட்டு பார்த்துட்டு அந்த சிம்பிளை செக் பண்ணுங்க. இந்த சிம்பிளை செக் பண்ணிட்டு வருமா வராதுன்னு அனலைஸ் பண்ணுங்க. புரியுதா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஓவர். செகண்ட் क्वेश्चन நான் சொல்லி கொடுத்த மெத்தட் ஃபாலோ பண்ணி சொல்லு பார்க்கலாம். என்ன வரும்னு. செகண்ட் क्वेश्चनக்கு நம்பர் போடுங்க. அதாவது லைன் போடுங்க. லைன் போட்டு சொல்லுங்க. என்னென்ன வரும்? அவன் கொடுத்த ஒரு வேர்ட் என்ன கோயர் கொடுத்துக்கறான்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட். என்ன வேர்ட் கொடுத்துக்கறான்? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு தெரியும். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? சூப்பர். எது வரைக்கும் வருது? 6. 6 வரைக்கும் சார். பட் 6 இருக்குதா? ஒரு வேர்ட் கொடுத்தான். லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்தான். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. கரெக்ட்டா? எஸ் சார். அப்ப லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தா தான் 6 எடுக்கணும். அப்ப 6 எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நம்பர் யாரு? 5 சார். அப்ப இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க நீங்களே? 1 2 3 4 5. அவ்வளவுதான். சரிங்களா? எஸ் சார். சரி வேற என்ன வரும்? வேற வந்து உங்களுக்கு இந்த 5th क्वेश्चन போடுங்க. செட் ஆஃப் உங்களுக்கு தெரியும் ட்ரிகோனோமெட்ரி 5th 6th நீங்களே போடுவீங்க பாருங்க. இப்படி போட முடியும்னா சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? சார். ஃபிஃப்த் क्वेश्चन போட முடியுதா கண்ணு? என்ன கேட்டுக்கிறேன் क्वेश्चन எக்ஸ்ட்ரா என்ன கேக்குறோம்? செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் இந்த வீடியோ அந்த சார் ட்ரிகோனோமெட்ரியில இப்ப OOTTRRலாம் சேமா இருக்குதுலாம் எல்லாம் 2-3 டைம் ரிப்பீட்டட் ஆனா ஒரு டைம் எழுதினா போதும். எதுல ரிப்பீட்டட் ஆகுதோ அத ஒரு டைம் எழுதினா போதும். சரிங்களா? ரிப்பீட்டட் ஆகுதுன்னா என்னது? ஒரு டைம் எழுதிட்டு ஒரு டைம் அடிச்சிருங்க. இது ஒரு டைம் ஒரு டைம் வந்தது. அடுத்து யாரு டீங்கிறது வருதா? டீ அடிச்சிருங்க. ஒரு டைம் எழுதினா போதும். அடுத்து ஆர் அடிச்சிருங்க. சரிங்களா? அடிச்சிட்டு மீதி இருக்குது அப்படி எழுதுங்க. என்னெல்லாம் இருக்குதோ அது மாதிரி எழுதுங்க. டி ஆர் ஐ ஜி ரிப்பீட்டட் ஆகாத மாதிரி பாத்துங்க. ஓ என் எம் எம் ஒய். கரெக்டுங்களா? அவ்வளவுதான் கண்ணு. என்ன கஷ்டம்? அடுத்தது இதுக்கு நீங்க எழுதுங்க பெட்டர். எஃப்ங்கிற செட் வந்து பெட்டர். இது எப்படி போடுவீங்க? எது ரிப்பீட்டட் ஆகுதோ அதை கட் பண்ண சொன்னேன். ஒரு டைம் மட்டும் எழுதுங்க. சார். கட் பண்ணிக்கோங்க. 2 லெட்டர் கட் பண்ணிங்க. அது எல்லா லெட்டர் கவர் ஆகணும். ரிப்பீட்டட் ஆகக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டட் வரக்கூடாது. சார். பி சார். எழுத முடியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குங்களா? எழுத முடியுது சார். சரி. 4th क्वेश्चन என்னடா கேக்குறாங்கன்னு? X is a prime number which is divisible of 60. prime number 60 டிவைட் பண்றது. எந்த நம்பர் பிரைம் நம்பர் வந்து 60 ஆல டிவைட் ஆகும்?
1ங்கிறது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர்னா யாராவது தெரியுமா? நம்பர் சிஸ்டம் சொல்லும்போது நான் பிரைம், காம்போசிட், ஈவன், ஆட் நம்பர் பத்தி பேசல. உனக்கு தெரியும் நினைக்கிறேன். பிரைம் நம்பர்னா யாரு? சார் பிரைம் நம்பர்னா அந்த நம்பர் வந்து எந்த டேபிள்லயும் டிவிசிபிள் ஆகாது சார். அப்படி சொல்றதை விட பிரைம் நம்பர்னா அந்த நம்பரை வந்து 1ஆல ஆகும், அதே நம்பரால் ஆகும். 3 வச்சுக்கோங்களேன். 3 வந்து எதால ஆகும்? 1ஆல ஆகும், அது 3ஆல ஆகும். சரிங்களா? கிளியரா? எஸ் சார். இதுக்கு பேர் பிரைம் நம்பர். அதே காம்போசிட் நம்பரா இருந்தா 4ன்னு எடுத்துட்டேன். 4 வந்து என்ன ஆகும்? 1ஆல ஆகும், 2ஆல ஆகும், சேம் நம்பரால் ஆகும். கிளியரா? எஸ் சார். பிரைம் நம்பரா இருந்தா ஒன்னும் அதே நம்பரால மட்டும் டிவைட் ஆகும். ஒன்லி 2 பாசிபிள். எய்தர் 1ஆல ஆகும் ஆர் அதே நம்பரால் ஆகும். காம்போசிட் நம்பர் எடுத்துட்டா 1ஆலே ஆகும், அதாலேயும் ஆகும், அதை தவிர வேற ஒரு சில நம்பராலே ஆகும். வேற ஒரு சில நம்பர் சப்போஸ் 6 எடுத்துனா எது ஆகும்? 6 divided by 1 ஆகும். 6 divided by 6 divided by 2, 6 divided by 3, 6 divided by 6 ஆகும். அப்ப என்ன சொல்றான்? காம்போசிட் நம்பரா இருந்தா 1ஆல ஆகலாம், சேம் நம்பராக ஆகலாம், ஆர் லைஸ் பிட்வீன் நம்பராலையும் பிட்வீன் நம்பராலையும் ஆகலாம். 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குதுல்ல, அந்த 1ல இருந்து 6 இது ஒரு நம்பராலையும் ஆகலாம். ஆக வேணும். மோர் தென் 2 நம்பர்ஸ் மேல டிவைட் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் a காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர். 1 சேம் நம்பர் மட்டும் ஆச்சுன்னா தட் மீன்ஸ் பிரைம் நம்பர். ஓகே? எஸ் சார். அப்ப என்ன சொல்லிட்டாமே? 60ஆல டிவைட் ஆகிற பிரைம் நம்பர் மட்டும் எழுத சொல்றான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். பிரைம் நம்பர் மட்டும் எழுத சொல்றான். அப்ப 60ஆல எதெல்லாம் பிரைம் நம்பர் உங்களுக்கு தெரியும். எதெல்லாம் டிவைட் ஆகும்? ஃபர்ஸ்ட் 60ஆல டிவைட் ஆகிற நம்பர் கலெக்ஷன் எடுங்க. 60ஆல டிவைட் ஆகிற நம்பர் 60 by 1 ஆகும். 1 is not yes sir. 60 by 2 ஆகும். 2 is called yes, அப்ப 2 எழுதிக்கீங்க. 60 divided by 3 ஆகுமா? 3 ஆகும். அப்ப அது வந்து பிரைம் நம்பர். yes sir. 5 எடுத்துக்கூட 60 divided by 4 ஆகும். 4 is not a prime number. yes sir. 60 divided by 5 ஆகும். அப்ப 5 எழுதிக்கலாம். சரிங்களா? yes sir. அடுத்து 60 divided by 6 ஆகும். is not a prime number. புரியுதுங்களா? yes sir. 60 divided by 7 ஆகாது, 8 ஆகாது. 8 ஆகுமா? 80 sir. 8 composite number. 9 10 10 ஆகும். is not a prime number. yes sir. அப்படியே 60 வரைக்கும் செக் பண்ணாலும் இந்த 3 நம்பர் தான் ஆகும், மற்ற நம்பர் எதுவும் ஆகாது. வேணா செக் பண்ணி பார்த்து இது 3 நம்பர் தான். பிரைம் நம்பர் நான் சொன்னது பிரைம் நம்பர். மற்ற நம்பர் நிறைய ஆகும், பட் பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 3 5 தான். சரிங்களா? yes sir. அப்ப இந்த क्वेश्चनக்கு என்ன எழுதுவீங்க? செட் ஆஃப் ஆல் திஸ் நம்பர் இஸ் 2, 3, 5 is called a prime. 5. கிளியர் ஆகுது? எப்படி yes sir. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? yes sir. அருமையான क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன கேட்டுக்கறேன் பாருங்க. தேர்ட் क्वेश्चन. தேர்ட் ஒன். x is such that x is a 2-digit number, not 2-digit natural number such that the sum of its digits is 8. ஓகே, என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுங்களா? n நோட் பண்றீங்க சார் क्वेश्चन. சார் n வந்து என்ன? 2 digit நம்பரா இருக்கும். ஓகே, என்ன 2 digit நம்பரா இருக்கும். அப்ப அந்த நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கணும்? 8 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். என்னென்ன பாசிபிள் 2 digit நம்பர்ல? எதுல 2 digit நம்பர் இருக்கும்? 8. ஏன்னா சம் வந்து 8 கிடைக்கும். சம் வந்து 8 கிடைக்கிறதுக்கு பாசிபிள் என்ன? 1ல இருந்து 10 வரைக்கும் வராது. கரெக்ட்டா 1ல இருந்து 10 வரைக்கும் பாசிபிள் கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 8 வருமா? 8 வராது. அப்ப 11ல ரெண்டையும் ஆட் பண்ணா 2 தான் கிடைக்குது. 17 ஆட் பண்ணா 8 கிடைக்குமா? ரெண்டையும் ஆட் பண்ணுங்க 8 கிடைக்குமா? இல்லங்க சார். எக்ஸ்பிளைன் பண்றேன், வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். புரியுதா இல்ல வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? சார் வேற மாதிரி. ஓகே. 2 digit நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்ங்க? நேச்சுரல் நம்பர் 2 digit நம்பர் சொல்லுங்க. 2 digit நம்பர் 10 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 10 11 12 டாட் 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 99. இதான் வந்து 2 digit நம்பர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். நேச்சுரல் நம்பர்ல 2 digit நம்பர் இதுதான். சரிங்களா? எஸ் சார். அந்த ரெண்டு நம்பரையும் யார் 1 plus 0 அது ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன வரணும்? 8 வரவேணும்ங்கறாங்க. அதுதான் வந்து அதனுடைய செட்டுங்கறாங்க. அப்ப அந்த செட் எழுதணும். எந்த ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணா 8 கிடைக்கும் இந்த மாதிரி?
இப்ப 1 plus 0 என்ன 1. 1 plus 2 எவ்வளவு? 1. 1 plus 7. 1 plus 1 plus 7. 1 plus 7 வந்து 8. அப்ப 8. அதாவது 10 ல இருந்து 20 வரைக்கும் எழுதிட்டீங்க. 8ங்கிறது யார் இருக்கறா? 17 இருக்கிறான். கரெக்ட்டுங்களா? அடுத்து Yes, sir. 21 ல இருந்து 30 வரைக்கும் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆட் பண்ண 8 வருவாங்க? 21 ல இருந்து 30. 22 Add 23 2 plus 6. ஓகே, வெரி குட். 26. கரெக்ட்டுங்களா? Sir. அதே மாதிரி இப்படி லைன் போட்டுங்க. 31 ல இருந்து 40. இதுல யார் ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 8 வருவாங்க? 3.8 வந்து 5 yes sir. 3 plus 5. சூப்பர். 35. இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு பழகிக்க நம்ம ஈஸியா இருக்கும். அடுத்து யாரு? 41 ல இருந்து 50. சொல்லுங்க. இதை ஆட் பண்ண யாரு 8 வருவா? 4 plus 4 sir. சூப்பர். அப்ப 44. அந்த நம்பர் பேர் என்ன? 44. வெரி குட். சோ அடுத்த நம்பர் டக்குனு சொல்லுங்க. நம்பர் நீங்க சொல்லிடுவீங்க. 6 61 வந்து சாரி 51 இருந்தா 51 வந்து 60. sir. 5 plus 3 53 sir. இதுக்கு மேல நம்பர் சிஸ்டம் போட வேணாம். நீ அனலைஸ் பண்ணி போடு. 61 ல இருந்து 70 என்ன வருவா? 62 போட்டுக்கலாமா? Yes sir. 70 ல இருந்து 71 ல இருந்து 80க்கு 71 போடலாமா? 71. Yes sir. அடுத்து 18 ஒரு நம்பர் 80 போட்டுடலாமா? 8 plus yes sir. 80. அவ்வளவு மத்த நம்பர் வராது. இதுதான் வந்து சம் ஆஃப் த டிஜிட் 2 டிஜிட் வந்து 8 வரது பாசிபிள். ஏதாச்சும் புரியாம இருக்குதா நான் நடத்துனதுல இல்ல புரியுது சார். கிளியரா புரியுதா? எஸ் சார். சூப்பர் ராகன், வெரி குட். அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல உன்னால முடிஞ்ச ப்ராப்ளம் தான், ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல. உன்னால என்ன ப்ராப்ளம்